ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து என்னை பற்றி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டரில் இருக்க ஒரு டவுட்லாம் வந்து கேதர் பண்ணி ஒரு செஷனாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். இன்கேஸ் இதுமாரி எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆயிருக்கு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ரெகுலராக ஃபார்மசி அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. வெறும் பேச்சுலர் டிகிரி மட்டும் இருந்தால் போதுமா, அண்ட் தென் கெமிஸ்ட்ரி எலிஜிபிளா அப்படி இப்படின்னு தனித்தனியாக கேட்குறீங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டிகிரியும் எலிஜிபிள். அண்ட் தென் இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டி எலிஜிபிளா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபார்ம் டி வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃபார்ம் டி வந்து எலிஜிபிள் இல்லை. ஒன்லி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மட்டும் தான் எலிஜிபிள். அண்ட் தென் டி ஃபார்ம் வந்து எலிஜிபிள் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ் வந்து எனி லைஃப் சயின்ஸ், இந்த லைஃப் சயின்ஸ் தான் இல்லை, லைஃப் சயின்ஸில் வர எல்லா டிகிரியுமே இதில் வந்து எலிஜிபிள். ஏன்னா பேச்சுலர் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே எலிஜிபிள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 30 வயசு 9 மாதம் 10 மாதம் அண்ட் தென் 7 மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு. அதாவது 29 to 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணுமே தவிர 30 to 31 அந்த ரேஞ்சில் இருந்தால் அவங்க வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நடத்தி அவன் செலக்ட் பண்ணுறதுக்கே இன்னும் வந்து ஒரு 3 மந்த்லேருந்து 4 மந்த் ஆகும். ஸோ உங்கள் ஏஜ் லிமிட் வந்து தாண்டி போகும். ஸோ 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 30 மேலே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து 40 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இதில் வெறும் 25 ரூபா தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது ரியலா ஃபேக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ரியல் தான், வெறும் 25 ரூபா தான். அதுவும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூடி அண்ட் தென் உமன்ஸ், இவங்க தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வந்து 25 ரூபா. இந்த எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் தென் உமன்ஸ்க்கெலாம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அவங்களாம் வந்து உமன்லாம் வந்து ஃபார்வர்டாக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உமன்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. அப்ளை பண்ணுறது வந்து அவங்க வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஹிண்ட்டு மட்டும் முக்கியம். ஏன்னா அதில் ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேமு அண்ட் தென் ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தீங்க அப்படின்ற ஒரு டேட்டு அண்ட் தென் வந்து ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். நோ அதர் கலர் பேக்ரவுண்ட். ஃபோட்டோ வந்து கலராக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. இதோட அப்ளை வீடியோ வந்து நான் சூன் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போஸ்ட்டு வந்து மொத்தம் 20 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வேக்கன்சி. அந்த 20 வேக்கன்சிக்கு இப்போ ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் இல்லை 3 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 5 பேரை வச்சுப்போம். 20 போஸ்ட்டுக்கு வந்து 100 பேர் எடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு யார் அதிக 100 மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து கால்ஃபர் பண்ணி இன்டர்வியூ வச்சு அதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க 20 பேர். அது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 மார்க் வந்து உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்க வெயிட்டேஜும் 25% வந்து உங்கள் இன்டர்வியூவில் இருக்க வெயிட்டேஜும், அது ரெண்டுத்தையும் வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ண பாருங்கள். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி 3 மடங்கு வந்து இன்டர்வியூவை கம்பேர் பண்ணும்போது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து யூபிஎஸ்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு அங்கே தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து இன்டர்வியூவில் வந்து 100க்கு 50 மார்க் வந்து எடுக்கணும். ஓபிசிக்கு வந்து 45 மார்க்கு. நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் வந்து 40 மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து மொத்தம் 100 மார்க்குக்கு நடக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஐஏஎஸ் அந்த இன்டர்வியூவில் பார்த்துருப்போம் யூடியூப்லேயே. அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஷின் கேட்பாங்க. அண்ட் தென் அவங்கள வந்து ஒரு வைட் நாலேஜ் உங்களுக்கு வேணும் கம்பல்சரி. ஒரு பேசிக்காக இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்,
நமக்கு வந்து சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கா அப்படின்னு வந்து அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன டவுட்டு அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்ட்ரு அண்ட் தென் வந்து சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸு நம்ம கேபிட்டல், இப்போ தமிழ்நாட்டு கேபிட்டல் எங்கே இருக்குது, சென்னை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் கேபிட்டல் வச்சு தான் அவங்க வந்து வைப்பானுங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அவங்க டீட்டெயில்டாக விடலை. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்கலி நம்ம இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டரில் இன்ஜினியரிங், லைஃப் சயின்ஸ், ஃபார்மசி எல்லாருமே வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஒரே சிலபஸாகவும் விட மாட்டான், ஒரே எக்ஸாம் பேட்டர்னாகவும் விட மாட்டான். அது வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஃபார்மசினா ஃபார்மசி சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் சைட்னா இன்ஜினியரிங் சிலபஸ் வைப்பான். ஸோ ஆப்டிடியூட் வருமா அப்படின்ட்டு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய டிகிரி எலிஜிபிள் இருக்கனால ஆப்டிடியூட் வச்சாலும் வைப்பான். ஸோ ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 100 மார்க்கு தான் ஒரு எக்ஸாமு ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ டைம் டியூரேஷன் வந்து மேபி 60 to 90 அந்த ரேஞ்சில் வைக்கலாம். ரயில்வே ஃபார்மசிஸ்ட் வச்சா பார்த்திங்கன்னா அந்தமாரி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டிடேட் வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு கேண்டிடேட் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட், அதாவது இந்த கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக வந்து 25 ரூபா தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்னா உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிளோ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம். தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா. ஸோ மறக்காமல் எல்லாமே கரண்ட் டேட்டில் கொடுங்க. எக்ஸ்பீரி ஆனதை எதுவும் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.